டேய் அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஏதாவது வேலைக்கு சேர்ந்துட்டியா? அட நீ வேற, இப்பதான் ஒவ்வொரு கம்பெனியா ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் தேவையாடா? அவளோட பழகுன பாவத்துக்கு வேலை போச்சு. இப்ப அவளையே கல்யாணம் வேற பண்ணிருக்க. இன்னும் என்னென்ன ஆக போகுதோ. முதல்ல என் வேலை போனதுக்கு ஆனந்தி தான் காரணம் யாருமா சொன்னது உங்களுக்கு? அவ ஆபீஸுக்கு கால் பண்ணவே இல்லையா? வேற யாரோ தான் என் ஆபீஸுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீ தாண்டா அவளை நம்பணும். நான் அவளை நம்பவே மாட்டேனே. அவ பயங்கரமான காரியக்காரிடா. சத்தியமா நான் மானு அந்த மாதிரி கிடையாதுமா. நீங்களா ஏமா எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல இருக்க வெறுப்பெல்லாம் தூக்கி போட்டு அவ கூட கொஞ்சம் பழகி பாருங்கம்மா. உங்களுக்கே ஆனந்தியை ரொம்பவே பிடிக்குமா? அடேங்கப்பா, அதுக்குள்ள உன்னை இந்த அளவுக்கு மாத்திட்டாளா? போற வேகத்தை பார்த்தா ஒரே மாசத்துல உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிடுவா போல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதமா. அவளுக்கு அந்த மாதிரிலாம் என்ன எதுவுமே கிடையாது. ஹே ஆனந்தி, எங்க போயிட்டு வர? கையில என்ன மறைச்சு வச்சிருக்க? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது குடு. கார்த்தி, குடுன்றல. பாரு ஆனந்தி. வேடாத குடு. இரு. நீ கண்ணை மூடு, நான் காட்டுறேன். ஹே, என்னடே விளையாட்டுது? சரி, நீ கண்ணை மூடு. கை நீட்டு. ஹே, சூப்பர் ஆனந்தி. கீழே இறக்கி விடு. கீழே இறக்கி விடு கார்த்தி. கீழே. ஐயோ, எப்படி ஆனந்தி? நான் இந்த கம்பெனி அப்ளை பண்ணவே இல்லையே. இதுல இருந்து எப்படி ஆஃபர் லெட்டர் வந்துச்சு? நீ வேலை போயிடுச்சுன்னு சொன்னப்பவே வேலு அண்ணன் இந்த கம்பெனில பேசி உனக்கு வேலை ரெடி பண்ணிடுச்சு. இன்னைக்குதான் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அடுத்த மாசமா வீட்லயே சும்மா இருந்துருவோம்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, என் மாப்பிள்ள வேலை என்ன காப்பாத்திட்டான்.